பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் ஜெய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத் தமிழ் மூன்றும் தா. முதற்கடவுள் விநாயக பெருமானையும் என்னுடைய குல தெய்வம் ஸ்ரீ கல்வடங்கம் அங்காள பரமேஸ்வரி அம்மனையும் வணங்கி எல்லோருக்கும் எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு இன்றைய பதிவிற்குள் செல்லலாம். அன்பிற்கினிய குபேரன் டிவி நேயர்களே, நான் உங்கள் நலம் தரும் நல்வாக்கு ஜோதிடர் கல்வடங்கம் சத்யநாராயண சர்மா. உங்கள் அனைவருக்கும் பிளவ தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். இப்போ நம்ம தமிழ் புத்தாண்டு பற்றிய பலன்களை பார்க்க போகிறோம். சார்வரி வருடத்திலிருந்து பிளவ வருடம் பிறக்கின்ற அந்த காலகட்டத்தில் எப்படிப்பட்ட கிரக நிலைகள் இருக்குது, அந்த கிரக நிலைகள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படிப்பட்ட பலன்களை தரும் அப்படிங்கிறத மாத்திரம் பார்க்க போகிறதில்ல, அந்த பொது பலனையும் பார்க்க போகிறோம். பொதுவாக இந்தியாவுக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைக்கும், தமிழகத்திற்கு எப்படிப்பட்ட பலன் கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க போகிறோம். நம்ம பார்த்தோன்னா பங்குனி மாதம், அதாவது இரவு நேரம் 1:32 பங்குனி முடிந்து சித்திரை மாதம் 1ஆம் தேதி பிறக்கின்ற அந்த காலகட்டத்தில் சர லக்னமாகிய மகர லக்னத்தில் புதன்கிழமை அன்று சனி ஓரையில் பிளவ புத்தாண்டு நலமாக பிறக்கின்றது. பொதுவாக கடந்த சார்வரி வருடம் பிறந்த போது ராஜாவாக சனி பகவான் இருந்தார். மந்தக்காரனாக சனி பகவான் இருந்த காரணத்தினாலோ அல்லவோ கடந்த வருடம் முழுவதுமாக எல்லாருமே வீட்டுக்குள் முடங்கி கிடக்கின்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு விட்டது. அது நல்லதுக்கா கெட்டதுக்கான்னு நீங்கள் பார்க்குறத விட, பொதுவாக இந்த நாரதர் கழகம் நன்மையில் முடியுங்கிற மாதிரி இந்த சனி செய்கின்ற அனைத்து பலன்களும் அது கெடுபலன்களாக இருந்தாலுமே நன்மையில் தான் முடியும். இப்போ நம்ம கடந்த 2020 பலரும் நல்ல பலன்களை சொல்லி இருந்தாலும் ஒவ்வொரு மனிதர்களும் சிரமத்தையும் கஷ்டத்தையும் அனுபவித்தார்கள் என்பது தான் உண்மை. ஆனால் அந்த சிரமத்திற்கு பின்னாக, அந்த கஷ்டத்திற்கு பின்னால் ஒரு விதமான விழிப்புணர்ச்சி எல்லா மக்களுக்கும் ஏற்பட்டிருக்கிறது. யார் இப்படி, இவங்க எப்படி அப்படிங்கிற குணநலம், வீட்டில் இருக்கிறவங்க ஒவ்வொருவரை பற்றியும் புரிந்து கொள்ளுகின்ற ஒரு தன்மை. அடிக்கடி நம்ம மருத்துவமனைக்கோ சென்று உடல்நலம் ஆரோக்கியத்திற்கு என்ற வகையில் மருந்துகளையும் சிகிச்சைகளையும் பெற்று வந்தது எவ்வளவு பெரிய தேவையில்லாத விஷயம் என்பதையெல்லாம் நம்ம புரிஞ்சினோம். ஏன்னா கடந்த ஒரு வருடம் நம்ம ஆஸ்பத்திரிக்கே முடிந்தவரை போகாமல் இருந்தோம். ஏன்னா ஆஸ்பத்திரி நம்ம உயிரை காப்பாற்றுங்கிறத விட அங்கே இருக்கிற கொரோனாவில் நம்ம மாட்டிக்கக்கூடாது என்கின்ற ஒரு பயம் எல்லாத்தையும் இருந்தது. இதுதான் உண்மை. சளி பிடிச்சாலும் சரி, ஏதாவது அதைவிட மிகப்பெரிய ஒரு வியாதியாக இருந்தாலும் நாட்டு மருந்தோ அல்லது வீட்டு மருந்தோ வீட்டில் இருந்தபடியே நம்ம எடுத்துட்டோம். நம்முடைய மருத்துவ செலவு என்பது வெகுவாக குறைந்தது. இந்த மருத்துவம் அல்லது மருந்து பற்றிய விழிப்புணர்ச்சி எல்லா மக்களிடமும் ஏற்பட்டு விட்டது. தேவையில்லாமல் நம்ம போய் டாக்டர்கிட்ட மருந்தை கொடுத்து வாங்கி அதை சாப்பிட்டு அதுக்கு சைடு எஃபெக்ட் எல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குமோ அப்படிங்கிற ஒரு எண்ணமும் இருந்தது. அந்த மாதிரியாக சனி பகவான் நாரதர் கழகம் போல பல நல்ல விழிப்புணர்ச்சிகளை மக்களிடம் ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றார்கள். இந்த வருடம் பிளவ வருடம் எப்படி இருக்கும், இந்த வருடம் ராஜா யார் அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த வருடம் ராஜா செவ்வாய் பகவான் தான் ராஜாவாக இருக்கிறார். அவர் இந்த வருஷம் ரொம்ப ஆதிக்கம் செலுத்துகின்ற வகையில் இருக்கார். ஏன்னா ராஜா மாத்திரம் இல்லை, மந்திரி புதன், அர்க்காதிபதி செவ்வாய், மேகாதிபதி செவ்வாய், சஸ்யாதிபதி சுக்கிரன், சேனாதிபதி செவ்வாய்,
ரசாதிபதி சூரியன், தானியாதிபதி குரு, நீரசாதிபதி சுக்கிரன், இப்படி பல விஷயங்களில் செவ்வாயோட ஆதிக்கம் இருக்கிறது தெரிகிறது. இந்த செவ்வாயோட ஆதிக்கம் இருக்கின்ற காரணத்தினாலும், பொதுவாக இந்த செவ்வாய் ராஜாவாக இருக்கின்ற காரணத்தினால் சற்று சர்வாதிகாரமாக முரட்டுத்தனமாக அரசாங்க விதிமுறைகள் கடைபிடிக்கப்படும். இதில் யார் சிபாரிசோ அல்லது வேண்டியவர்கள் வேண்டாதவர்கள் என்கின்ற பாரபட்சம்லாம் பார்க்காம ஒரு இரும்பு மனிதர் என்று சொல்லக்கூடிய வகையில் அரசாங்கம் செயல்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. மக்களை ஒழுங்குபடுத்துகின்ற முறை இருக்கும். அதே நேரத்தில் அரசாங்கத்தை மக்கள் தங்களுடைய ஆதிக்கத்தினால் செயல்பட வைக்கின்ற ஒரு தன்மையும் இந்த காலகட்டத்தில் இருக்கும். ராஜா மாத்திரம் இல்லை, சேனாதிபதியும் பார்த்தீங்கன்னா செவ்வாய் தான். பொதுவாக செவ்வாய் என்பது காவல்காரனாக இருக்கின்ற ஒரு காரணத்தினால் அந்த காவல்காரனே சேனாதிபதியாக இருப்பது என்பது ஒரு மிகப்பெரிய மாறுதலை இந்த வருஷம் நம்ம அனுபவிக்க போகிறோம் அப்படின்னு தான் சொல்லணும். எல்லா விஷயத்துலையும் சரி, பணம் வாங்குறதா இருந்தாலும் சரி, பணம் கொடுக்கறதா இருந்தாலும் சரி, எல்லாத்துலேயும் ஒரு நியாயம், நேர்மை அதெல்லாம் கொஞ்சம் கடைபிடிக்கின்ற அல்லது அதில் முன்னேற்றம் தெரிகின்ற ஒரு வகையில் மாறுதல்கள் இருக்கும். அது மாத்திரம் இல்லாமல் இந்த பிளவ ஆண்டில் ஒவ்வொரு ராசிக்குமான ஆதாயம் எவ்வளவு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா கொஞ்சம் அது மனசை கஷ்டப்படுத்துகிற மாதிரி தான் இருக்குது. காரணம் என்னென்னா, இந்த வருஷம் ரொம்ப ஆதாயம் யாருக்கும் இல்லைன்னு தான் சொல்லணும். 47 பங்கு ஆதாயம்னா 71 பங்கு விரயமாக இருக்குது. குறிப்பாக சொல்லணும்னா ஆதாயத்தை விட சற்றேறக்குறைய 2 மடங்குகள் விரயம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் விலைவாசிகள் ஏறுகின்ற ஒரு தன்மை தெரியுது. ஒவ்வொரு ராசிக்குமா பார்த்தோம்னா செவ்வாயை அதிபதியாக கொண்ட மேஷம் விருச்சிக ராசிக்கு 8 பங்கு ஆதாயமாக இருந்தால் 14 பங்கு விரயமாக இருக்குது. ஓரளவுக்கு பரவாயில்லன்னு தான் சொல்லணும். அடுத்து சுக்கிரனை அதிபதியாக கொண்ட ரிஷபம் துலாம் ராசிக்கு 2 பங்கு ஆதாயமாக இருந்தால் 8 பங்கு விரயமாக இருக்கின்றது. புதனை அதிபதியாக கொண்ட மிதுனம் கன்னி ஆகிய ராசிக்கு பெரிய மாறுபாடுகள் இல்லை. ஆதாயமும் விரயம் ரெண்டுமே 5 பங்காக தான் இருக்குது. அடுத்ததாக சந்திரனை அதிபதியாக கொண்ட கடக ராசிக்கு 5 பங்கு ஆதாயம்னு பார்த்தோம்னா 11 பங்கு விரயம். இரட்டிப்பான பலன் பாதகமாக இருக்கிறதுன்னு தான் சொல்லணும். சிம்ம ராசிக்கு பார்த்தோம்னா சூரியனை அதிபதியாக கொண்ட சிம்ம ராசி அதை விட மோசம். 2 பங்கு ஆதாயம்னா 14 பங்கு விரயமாக இருக்குது. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா தனுசு மீனம், குருவை அதிபதியாக கொண்ட தனுசு மீனத்துக்கு 11 ஆதாயம் 5 விரயம். ரொம்ப சூப்பராக இருக்குது. தனுசு ராசிக்கு இந்த பிறக்க போகின்ற பிளவ வருடம் ரொம்ப சூப்பராக இருக்கும். 11 பங்கு ஆதாயமும் 5 பங்கு விரயமும் இருக்கும். அடுத்ததாக மகரம், அதுவும் பரவாயில்ல. சனியை அதிபதியாக கொண்ட மகர ராசிக்கு 14க்கு 14 ஆதாயமும் இருக்கும், அதே நேரத்தில் விரயமும் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஆக மொத்தம் 47 ஆதாயத்துக்கு 71 விரயம் இருக்கின்ற ஒரு தன்மை தான் தெரியுது. அதனால் விலைவாசி கூடலாம், செலவீனங்கள் அதிகரிக்கலாம், மருத்துவம் சம்பந்தப்பட்ட செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நம்ம எல்லா விதத்திலுமே ஏதோ ஒரு வகையில் பணத்தை இழக்கின்ற ஒரு தன்மை தெரியுது. இந்த மாதிரியான சூழ்நிலையில் நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்க போகிறது அப்படிங்கிறத தனித்தனியாக பார்க்கலாம். வாங்க ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம். அன்பிற்கினிய தனுசு ராசி அன்பர்களே, ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி பிறக்கின்ற பிளவ வருடம் தமிழ் புத்தாண்டு எப்படிப்பட்ட பலன்களை தனுசு ராசி அன்பர்களுக்கு தரப்போகிறது அப்படிங்கிறத தான் இப்போ பார்க்க போகிறோம். அந்த தனுசு ராசியில் கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, தனுசு ராசிக்கு 2வது வீடு என்று சொல்லப்படுகின்ற வாக்குஸ்தானம், தனஸ்தானம், குடும்பஸ்தானத்தில் சனி பகவானும், 3வது வீடு என்று சொல்லப்படுகின்ற முயற்சி ஸ்தானம், துணிச்சல் ஸ்தானம், சகோதர ஸ்தானத்தில் குரு பகவானும், 6வது வீடு என்று சொல்லப்படுகின்ற ருணருத்ர ரோகஸ்தானத்தில் ராகு பகவானும்,
12வது வீடு என்று சொல்லப்படுகின்ற விரயஸ்தானம், அயன சயன சுகஸ்தானம் என்று சொல்லப்படுகின்ற இடத்துல கேது பகவானும் அமர்ந்து சஞ்சாரம் செய்து பலன்களை தர இருக்கின்றார்கள். இந்த பலன்கள்லாம் எப்படிப்பட்ட பலன்கள் தனுசு ராசிக்கு தரும் அப்படிங்கிறத தான் இப்போ பார்க்க போகிறோம். இதில் குரு பகவான் ஏப்ரல் மாதத்திலேருந்து ஜூலை மாதம் வரை அதிசாரமாக கும்ப ராசியில் சஞ்சாரம் செய்கின்றார், அதாவது 3வது இடம். அதன் பிறகு ஜூலையிலேருந்து அக்டோபர் வரைக்கும் குரு பயிற்சி 6 வரைக்கும் மகர ராசியில் 2வது இடத்துல இருக்கார். அதனால் இந்த 2 பலனையும் குரு பகவான் தரப்போகின்றார். முதல்ல நம்ம பார்க்க போகிறது சனி பகவான். சனி பகவான் 2வது வீட்டில் ஆட்சியாக அமர்ந்து கொண்டிருக்கின்றார். பலம் பொருந்த சனி பகவான் கொஞ்சம் நம்ம தொழில் அல்லது வேலை போன்ற விஷயங்களில் சோம்பேறித்தனமான ஒரு தன்மையை ஏற்படுத்தி விடுவார். எதையும் மெதுவாக செய்கின்ற ஒரு தன்மை இருக்கும். வருமானம் தடை செய்யப்படும் அல்லது வருமானம் தாமதமாக கிடைக்கும். நம்ம தொழில் வியாபாரம் சுறுசுறுப்பாக இருந்தாலும் நமக்கு வர வேண்டிய பணம் 1 மாதத்தில் வர வேண்டியது 2 மாதம் 3 மாதம் இழுத்தடிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அதனால் நம்ம மாத வருமானம் என்பது சற்று ஏற்ற இறக்கமாக இருக்கின்ற ஒரு சூழ்நிலை தான் இந்த 2வது இடத்துல இருக்கிற சனி பகவான் தருவார். அடுத்ததாக பார்த்தோன்னா, நம்ம அண்ணன் தம்பிக்குள்ளேயோ அல்ல சொந்தக்காரங்களுக்குள்ளேயோ சொத்து சம்பந்தமாக ஏதாவது வழக்குகள் பிரச்சனைகள் இருந்தால் அதை வழக்காக மாற்றாமல் பார்த்துக்கோங்க. தேவையில்லாமல் அது நீதிமன்றத்துக்கு சென்றால் நம்ம கிடைக்க வேண்டிய விஷயங்கள் கூட தாமதமாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி அதை சரி செஞ்சோன்னா ஓரளவுக்கு நமக்கு நன்மை தருகின்ற விஷயமாக இருந்தாலும், நீதிமன்றம் வழக்கு என்றால் காலதாமதம் மட்டுமல்ல, அந்த வக்கீல் ஃபீஸு அது இதுன்னு நிறைய செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுவிடும். அதுவும் குறிப்பாக சனி பகவான் 2வது வீட்டில் இன்னும் 1.5 வருஷம் இருக்க போகிறார். அந்த 1.5 வருஷமும் நீங்கள் பணம் செலவழிப்பதை விட பேசி தீர்த்து கொள்வது பல விஷயங்களில் நன்மையாக முடியும். அதே நேரத்தில் வாக்குவாதம், சண்டை இது போன்ற விஷயங்கள் எல்லாம் செய்ய வேண்டாம். எல்லாமே வழக்குகளாக மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இந்த 2வது வீட்டில் இருக்கிற சனி பகவான் பல சமயங்களில் நம்முடைய முயற்சிகளை தடுத்து விடுகின்ற ஒரு தன்மை இருக்கும். நாளைக்கு பார்த்துக்கலாம், இதை இன்னும் 2 நாள் கழிச்சு பார்த்துக்கலாம், அடுத்த மாதம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தி விடுவார். அதே நேரத்தில் 3வது வீட்டில் குரு இருக்கார். அதாவது ஏப்ரல்லேருந்து ஜூலை வரைக்கும் அந்த காலகட்டம் என்பது மிகப்பெரிய அளவில் நன்மைகள் வந்து விடாது. 3வது இடம் குருவுக்கு உகந்ததல்ல. அதுவும் தனியாக குரு அங்கே இருக்கிறதுங்கிறது சனீஸ்வரனோட வீடு, முயற்சி ஸ்தானம், துணிச்சல் ஸ்தானம். இதெல்லாமே நம்முடைய பயத்தினால் தள்ளி போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு முயற்சி பண்ணலாம், இந்த முயற்சி தோல்வி அடைஞ்சால் என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு பயம் மனசுக்குள்ளே எழுந்து நம்முடைய துணிச்சலை, தன்னம்பிக்கையை சற்று குறைத்து விடும். ஆனால் அதே நேரத்தில் ஜூலைக்கு அப்புறம் 2வது பாவத்துக்கு வர்ற குரு பகவான் பணத்தை அள்ளி தருவார், நல்ல முயற்சிகளை செய்வார். அந்த 2வது பாவத்துக்கு குரு வர்றது குருவினால் பலன் கிடைப்பதை விட குருவோடு சேர்ந்து அந்த சனி பகவான் செய்து கொண்டிருந்த தடங்கல்களையும் குறைத்து விடுவார். நம்ம காலதாமதமாக செய்கின்ற வேலைகளெல்லாம் ஒரு கொஞ்சம் வேகமாக எடுத்து முயற்சி செய்கின்ற ஒரு தன்மையை ஏற்படுத்தி விடுவார். ஆகவே ஜூலையிலேருந்து இந்த அக்டோபர் வரைக்கும் கொஞ்சம் சிறப்பான பலன்களை தனுசு ராசி என்பர்கள் பெறலாம். குருவின் மூலமாக வருமானம் அதிகரிக்கும், பணம் புழங்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கும். அடுத்தது 6வது வீட்டில் ராகு பகவான் இருக்கிறதுங்கிறது ஆயுள் கூடக்கூடிய ஒரு தன்மை. உடல்நலம் ஆரோக்கியமாக இருக்கும். நம்ம நல்ல ஒரு புகழ்பெற்ற கௌரவம், மரியாதை, அந்தஸ்தெல்லாம் அந்த காலகட்டத்தில் தேடி வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். உடல் நலம் சிறப்பாக இருக்கும். எதிரிகளை வெல்லக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் அவங்களுக்கு. அதாவது அந்த காலகட்டத்தில் ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படுமே ஆனால் அது அவங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். அந்த 2வது வீட்டில் இருக்கிற குரு பகவான் தொழில் மூலமாக வருமானங்களை சற்று குறைத்து விடக்கூடியவர். ஆனால் அந்த 2வது வீட்டில் இருக்கிற சனி பகவானுடன் குரு சேர்ந்த காரணத்தினால் நமக்கு வரவேண்டிய பணங்கள் சரியான நேரத்தில் வந்து அதிகப்படியான வருமானத்தை மாற்றி தருகின்ற ஒரு தன்மை இருக்கும்.
அதே நேரத்தில் 12வது வீட்டில் கேது பகவான் இருப்பது என்பது பகுத்தறிவை அல்லது நம்முடைய ஆன்மீக விஷயங்களை, தெய்வ நம்பிக்கையை அதிகரிக்கின்ற ஒரு தன்மை இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் பண விரயம் ஆகக்கூடிய, பணம் ஏதாவது திருட்டு போகக்கூடிய ஒரு தன்மை இருக்கும். கவனமாக நம்முடைய பொருட்களை நாம் கவனமாக பாதுகாப்பது மிக மிக அவசியம். அதுவும் குறிப்பாக சொல்லணுன்னா, நம்முடைய டாக்குமெண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, பத்திரங்கள் ஏதாவது, அதை தொலைத்து விட்டு அதற்கு டூப்ளிகேட் வாங்குகிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படும். ஏன்னா கேது பகவான் 12வது வீட்டில் விரைய செலவுகளை அதிகமாக ஏற்படுத்தி விடுவார். அது மாத்திரம் இல்லாமல் நம்ம எதிர்பாராத நேரத்தில் நம்ம கடன் வாங்கியே தீர வேண்டும் என்கின்ற ஒரு நிர்பந்தத்தை தந்து விடுவார். அதுவும் அயன சுகஸ்தானம் அந்த இடத்துல கேது பகவான் இருக்கிறதுனால இந்த கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற ஒரு அந்யோன்யம், அவங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், இதிலெல்லாம் ஒரு விதமான மாறுபாடு ஏற்படக்கூடும். நம்ம இவ்வளவு பண்ணால் கூட ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிதல் இல்லையே அப்படிங்கிற ஒரு எண்ணம், இதுவரைக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்தாலும் இந்த காலகட்டத்தில் ஏதோ ஒரு மாறுபாடு, சார் நம்ம இதை மிஸ் பண்ணிட்டோமோ, அதை மிஸ் பண்ணிட்டோமோ, இப்படி இருந்ததுனால நம்ம தோத்துட்டோமோங்கிற ஒரு வித்தியாசமான எண்ணங்கள் தோன்றி கணவன் மனைவிக்குள் ஒரு அந்த உறவில், தாம்பத்தியத்தில், அந்யோன்யத்தில் சலசலப்புகள் ஏற்படும். இது குறைந்த காலம்தான், அந்த கேது பகவான் இருக்கின்ற அந்த காலகட்டம் மட்டும்தான். அதனால் பெரிய அளவில் பாதிப்பு இருக்காதுன்னாலும் இந்த தனுசு ராசிக்கு 12வது வீட்டில் கேது இருக்கிறதுங்கிறது குடும்பம் சம்பந்தமாக, அதாவது திருமணமானவர்களுக்கு, அதே நேரத்தில் 2வது வீட்டில் சனி இருந்து 12வது வீட்டில் கேது இருக்கிறதுனால திருமணம் சம்பந்தமாக, திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்பதற்காக காத்திருப்பவர்களுக்கு சற்று தாமதமாக திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதே நேரத்தில் புத்திர பாக்கியமும் தடைப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இன்னொரு விஷயம் பார்த்தோன்னா, இந்த இடத்துல விரையாதிபதி குரு, அவர் 12வது வீட்டு அதிபதி, 3வது வீட்லேயும் 2வது வீட்லேயும் இருக்கிறதுனால பண விரயம் என்பது ஒரு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருகின்ற ஒரு முயற்சி குருவினால் ஏற்படும். பொதுவான பலன்னு பார்த்தோன்னா, இந்த காலகட்டத்தில் இந்த பிளவ ஆண்டில் கால்நடைகளுக்கு ஏதாவது ஒரு பீடைன்னு சொல்லுவாங்க, வைரஸ் நோயோ அல்லது நம்ம எதிர்பாராத ஏதாவது ஒரு விஷம் மூலமாக கால்நடைகளுக்கு நோய் வரக்கூடிய தன்மை இருக்கின்றது. நமக்கெல்லாம் கொரோனா வந்த மாதிரி கால்நடைகள் அதிகமாக பாதிக்கப்படுகின்ற ஒரு தன்மை இந்த காலகட்டத்தில் ஏற்படலாம். அதே நேரத்தில் ஆன்மீகத்தில் அதிகமாக ஈடுபட்டு கொண்டிருக்கின்றவர்களுக்கு இந்த கேது 12வது வீட்டில் இருக்கிறதுனால அவமானங்கள் அல்லது அவங்களுடைய குணாதிசயங்கள் விமர்சிக்கப்படுகின்ற, பொது வெளியில் விமர்சிக்கப்படுகின்ற ஒரு தன்மை ஏற்படலாம். ஆன்மீகத்தில் உச்சத்தில் இருக்கின்ற பலரும் கேள்வி கேட்கப்படுகின்ற ஒரு தன்மையில் மாட்டிக்கொள்ளுகின்ற ஒரு காலகட்டமாக இது அமையும். பொதுவாகவே இந்த காலகட்டத்தில் ஆன்மீகம் அல்லது அது சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபடுபவர்கள் சற்று கவனமாக, எந்த விதத்திலும் வார்த்தைகளை கொட்டிவிடாமல் இருப்பது நல்லது. குறிப்பாக சொல்லணுன்னா, சென்னை, பம்பாய், கல்கட்டா அந்த மாதிரியான இடங்களில் இந்த பிளவ ஆண்டில் மிகப்பெரிய வெள்ளம், மழை வெள்ளம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. சுனாமி மாதிரி பெரிய பாதிப்புகளை இந்த பெருநகரங்கள் பெறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அதனால் வெள்ளத்தினால் சில நோய்கள் மக்களை பாதிக்கக்கூடிய, அதாவது இந்த நகரங்களில் இருக்கின்ற மக்களுக்கு அன்றாட வாழ்க்கையில் சில பாதிப்புகளை தரக்கூடும். அதிகமாக மழை பெய்து பாதிப்புகள் இருந்தாலும் விவசாயங்கள் செய்து கொண்டிருக்கின்ற இடங்களில் போதிய அளவு மழை அவர்களுக்கு அவர்களுடைய விவசாய தொழில் எந்த பாதிப்பும் இல்லாத சூழ்நிலை ஏற்படும். பொதுவாக இந்த தனுசு ராசிக்கு பார்த்தோன்னா, ஆதாயம்னு பார்த்தா 11, அதே நேரத்தில் விரயம்னு பார்த்தா 5 தான். இது அவர்களுக்கு கிடைத்த ஒரு அதிர்ஷ்டம் தான் சொல்லணும். 11 ஆதாயம் என்பது அவர்கள் மிகப்பெரிய பண வருமானத்தை இந்த காலகட்டத்தில் அனுபவிக்க போகிறாங்க. அவங்களுக்கு தேவையான தேவைக்கு அதிகமாகவே பணம் கிடைக்கும். குறிப்பாக சொல்லணுன்னா, மூல நட்சத்திரத்தை எடுத்துட்டோன்னா அவங்களுக்கு ஏப்ரல்லேருந்து ஜூலை வரைக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். அவங்களுக்கு அவங்க எதிர்பார்த்தது, சிந்தித்தது எல்லாமே நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். அந்த ஜூலையிலேருந்து நவம்பர் வரைக்கும் சற்று குறைவான அதிர்ஷ்டங்கள் இருக்கும். திரும்பவும் நவம்பர்லேருந்து
அடுத்த வருடம் ஏப்ரல் வரைக்கும் சிறப்பான பலன்களும் அவர்களுடைய செயல்பாடுகள் மற்றவர்களால் பாராட்டப்படுகின்ற ஒரு தன்மை இருக்கும். அதே நேரத்தில் பூராட நட்சத்திரம்னு எடுத்துட்டிங்கன்னா அவங்களுக்கு முதல்ல அந்த ஏப்ரல்லேருந்து ஜூலை வரைக்கும் சிறப்பாக இருக்கும். அதன் பிறகு ஜூலைலேருந்து நவம்பர் வரைக்கும் சற்று பின்னடைவை பெற்றாலும் மீண்டும் நவம்பர்லேருந்து ஏப்ரல் சிறப்பாக இருக்கின்ற ஒரு தன்மை இருக்கும். உத்திராடம் நட்சத்திரத்துக்கு இந்த நடுவில் நவம்பர் மாதத்திலேருந்து ஜூலை மாதத்திலிருந்து நவம்பர் மாதம் வரைக்கும் கொஞ்சம் சுமாரான பீரியடாக இருந்தாலும் அதற்கு முன்பாக ஏப்ரல் டு ஜூலையும் அதற்கு பின்பாக நவம்பர் டு ஏப்ரலும் மிக சிறப்பான அதிர்ஷ்டங்களை அள்ளித் தருகின்ற ஒரு காலகட்டமாக அமையும். இப்படி பல விதங்களிலும் அந்த தனுசு ராசி அன்பர்கள் இந்த பிளவ ஆண்டு தமிழ் புத்தாண்டு பிறக்கின்ற நேரத்தில் இருக்கின்ற கிரக அமைப்புகள் என்படி அதிர்ஷ்டங்களை பெறப்போகிறார்கள். இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா 12 ராசியிலையும் அதிகப்படியான அதிர்ஷ்டங்களை பெறப்போகிறவர்கள் தனுசு ராசி என்பர்கள். அதுவும் குறிப்பாக அரசியல் தனுசுக்கு விளையாட்டு, அரசியல், கலை போன்ற விஷயங்களுக்கு சிறப்பான இடம். ஆகவே இதில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றவர்களுக்கு மிக பெரிய அளவில் நன்மைகள் ஏற்படும். அதுவும் குறிப்பாக குரு அதிபதியான காரணத்தினால் படிக்கின்ற மாணவர்களும் சிறப்பாக தங்களுடைய வளர்ச்சியை ஏற்படுத்தி கொள்ளுகின்ற அல்லது புத்திசாலித்தனமான முடிவுகளை எடுக்கின்ற காலகட்டமாக இது அமையும். ஆகவே பரிகாரம்னு பார்த்தோன்னா இந்த சனிக்கும் கேதுவுக்குமாக பரிகாரம் செய்வது சற்று சிறப்பானது. கேதுவுக்காக விநாயக பெருமானை வணங்கி வருவது, அதுவும் குறிப்பாக திங்கட்கிழமை என்று விநாயக பெருமானை வழிபட்டு வருவது நல்லது. சனீஸ்வர பகவானுக்காக நவக்கிரகங்களில் ஏதாவது விளக்கேற்றியோ அல்லது அர்ச்சனை செய்தோ அல்லது வேறு வகையில் 9 முறை சுற்றி வருவதோ நல்ல பரிகாரமாக அமையும். குறிப்பாக இந்த பரிகாரங்கள் எல்லாமே நம்ம எப்படி தான தர்மங்கள் செய்கிறோம் என்பதை பொறுத்து தான் இருக்குது. ஆகவே நல்ல முறையில் தான தர்மங்கள் செய்வதும் அல்லது பறவைகளுக்கு உணவளிப்பதும் விலங்குகளுக்கு உணவளிப்பதும் மிக அற்புதமான பரிகாரமாக அமையும். அதே நேரத்தில் ஏழை எளியவர்களுக்கு உங்களால் இயன்ற உதவிகளை செய்வது மிகச்சிறந்த பரிகாரமாக அமையும். பொதுவாக தனுசு ராசிக்காரர்கள் மிக உச்சத்தில் இந்த வருஷம் இருக்க போகிறாங்க. அதனால் இருந்தாலும் அவர்கள் அதிகமாக பணம் பெறுகின்றவர்களாக இருக்கின்ற காரணத்தினால் தான தர்மங்கள் செய்வது கூட அவர்களுக்கு சிறப்பானதாகும். இது அவங்களுக்கு மேலும் உயர்ந்த நிலையை அடைவதற்கு வழிவகை செய்யும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். வணக்கம், வாழ்க வளமுடன். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.